அத்தியாயம் 8 சாந்தோக்கிய உபநிஷத்தில் அதில் 3 கண்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மொத்தம் 15 கண்டங்கள். இப்பொழுது நாம் 4வது கண்டத்தில் இருக்கிறோம். இந்த கண்டத்தினுடைய சாராம்சம் என்ன என்றால் ஆத்மாவை பற்றிய பேச்சு. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? ஒரு தடுப்பணையை போன்றது அப்படின்னு சொல்லுது. கொள்ளிடம் என்றும் சொல்லலாம். காவிரியில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். திருச்சியில் கொள்ளிடம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே திரண்டு வருகின்ற அகண்ட காவேரி கடலில் கலக்காமல் ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாங்க. அது அந்த தண்ணீரை பிடிச்சி வச்சிருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கு விவசாயத்துக்கு அதெல்லாம் பயன்படுது பார்க்குறோம். அது பேர் கொள்ளிடம்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் கொள்ளிடம் தமிழ், வடமொழியில் அதுக்கு பேர் சேது. நிறைய பேர் தென் மாவட்டங்களில் சேதுபதி, சேது என்றெல்லாம் பேர் வச்சுப்பாங்க. சேது என்றால் அணைன்னு சொல்லும். சில பேர் பாலம்னு சொல்லுவாங்க. ராமர் கட்டி அந்த பாலத்தை கூட ராமர் சேது என்று சொல்வார்கள். அந்த சேது என்ன பண்ணுது? அணை போல் இருந்து தண்ணீர் வராமல் பாதுகாக்குது. நம்ம தண்ணீர் நடந்து போகலாம். அதான் சேதுன்னு அர்த்தம். ஏரியினுடைய கரையும் சேதுன்னு சொல்லலாம். கொள்ளிடம் அல்லது தடுப்பணை. தடுப்பணை ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாம் தண்ணி இருக்கும். இங்கே இந்த ஆத்மா எப்படிப்பட்டது என்றால் எல்லா பக்கத்திலிருந்து சூழ்ந்திருந்து உனக்குள்ளும் இருந்து உன்னை எங்குமே தள்ளிவிடாமல் எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுகின்ற ஒரு கொள்ளிடம், ஒரு தடுப்பணை. பாபத்திலிருந்தும் துன்பக்கத்திலிருந்தும் சோகங்களிலிருந்தும் அனைத்து துயரங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளிடமாக ஆத்மா இருக்கிறது என்று அதற்கு சேது என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்படி மந்திரத்தை பார்ப்போம். அதக ய ஆத்மா, இங்கு கூறப்பட்ட அந்த ஆத்மா. அதகனா இங்கு அல்லது இனி நாம் பார்க்க போகின்ற அந்த ஆத்மா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆத்மா பற்றி நம்ம படித்து வந்தோம். அந்த ஆத்மான்னு விட்டு போகாமல் அவர் சொல்லிகிட்ருக்கிறார். சேது, அந்த ஆத்மா ஒரு கொள்ளிடம் போன்றது, தடுப்பணை போன்றது, பாதுகாப்பு அரண் போன்றது, எல்லை மீறாமல் பார்த்து கொள்கிறது, உனக்கு எந்த தொந்தரவும் வராமல் இருந்து காப்பாற்றுகிறது என்று அது சொல்லுது. திருதீர் ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய நைதகும், உலகங்கள் அழியாமல் நிலைப்படுத்தும் அணை. திருதி உறுதியாக, லோகானாம் உலகங்களை, அசம்பேதாய அப்படின்னா பேதம்னா பிரிஞ்சு போகிறது, கலைஞ்சு போகாமல், உலகங்களெல்லாம் அழிந்து போகாமல் நிலைப்படுத்தும் அணை. இந்த ஆகாயம்தான் இந்த உலகங்களெல்லாம் தாங்குகிறது. பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிறது ஆகாயம். அந்த ஆகாயத்தை அணைச்சிக்கிட்டு இருக்கிறது ஆத்மாங்கிறதுனால இந்த உலகங்கள் தாறுமாறாக எங்கேயும் ஓடிடாமல் இருப்பதற்கு, இந்த கோள்களெல்லாம் திசை மாறி எங்கும் போயிடாமல் சூரியனே ஒழுங்காக சுற்றி வரட்டும். மற்ற இடத்துல இருக்க சூரியன் நட்சத்திரங்களும் அந்தந்த இடத்துல அது நிலையாக இருக்கட்டும். எதுவும் தப்பு தவறு நடந்திராமல் இல்லாமல் கண்காணித்து கொண்டு அவற்றை பாதுகாப்பாக எல்லை மீறாமல் பார்த்து கொள்வது இந்த ஆத்மாதான் என்று சொல்கிறார். ஆத்மானா இந்த இடத்துல பரமேஸ்வரன் எடுத்துக்கலாம். மாயா சக்தியினுடைய சர்வஜனாக இருக்கின்ற அந்த ஆத்மாதான் இவ்வாறு இருக்கிறது. எனவே அது சேதும். அந்த சேதுவை சேதும் அகோராத்திரே, இரவும் பகலும். அகர் என்றால் பகல், ராத்திரி என்றால் இரவு. அகோ ராத்திரே, இரவும் பகலும் இரவும் நான் தரதே, தாண்டுவதில்லை அப்படின்னு சொல்லுது. என்னைக்காவது இந்த பகலும் இரவும் தாறுமாறாக நடந்துருக்குதா? ஒரேடியாக பகல், ஒரேடியாக இரவு, ஒரு 10 நாள் தொடர்ந்து பகல், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இரவு அப்படின்னு இருக்குதா? எத்தனை கோடி காலமாக இந்த பூமியில் இரவும் பகலும் தன்னுடைய கணக்கச்சமாக கால எல்லைக்குள்ளே இருக்குது. தானு சொன்னவுடனே சூரியன் மேலே வந்துடுறான். அவன் வேலை முடிஞ்சோடனே ஈவினிங் அங்கே போயிடுறான். அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி காலையில் யாரும் எழுப்பாமல் சூரியன் லேட்டாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதில்ல. அவன் தானாக தன் வேலையை செய்கிறான். நிலவும் அப்படி தான் இருக்குது. பூமியும் தன் அச்சில் சுழண்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பூமியினுடைய வேகம் அதிகமாகவும் இல்லை, குறையவும் இல்லை. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பூமி ஒரே வேகத்தில் சுற்றுகிறது என்று பார்க்குறோம். இதனால் இந்த இயற்கையில் இருக்கின்ற எல்லா இயக்கங்களுமே யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் அதன் வேலையை ஒழுங்காக செய்வதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கின்ற ஆத்மா.
ஒரே ஆத்மா பிரம்மம் அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டு அணுவையும் பிடிச்சு வச்சிருக்குது. அந்த அணுவுக்கு என்ன தன்மையோ அதுதான் செய்யுது. தங்கத்தினுடைய அணு தங்கம் மாதிரியே தான் எப்பவும் இருக்கிறது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அணு பக்கத்தில் அதை விட கொஞ்சம் ஒரே ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று பிளாட்டினம், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. என்றைக்காவது ஒரே ஒன்று இழந்து தங்கமாக மாறிடுதோ, தங்கம் திடீர்னு மனசு மாறி பிளாட்டினமாக மாறிடுறதோ இரும்பாக மாறுறதோ கிடையாது. நம்ம வாங்கி வச்சோம்னா புதையில் இருக்க தங்கங்கள் எத்தனை கோடி வருஷம் வந்தாலும் தங்கமாக இருக்குது. அது ஏன் மாறுவதில்லை? எல்லாம் ஆத்மா அதில் அரணாக இருந்து அந்தந்த பொருள் அந்தந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஒற்றுமையும் அந்த ஒழுக்கமும் எல்லா பொருளும் இருப்பதனால்தான் நாம் இந்த உலகத்தை தைரியமாக வாழ முடியுது. தீக்குச்சி எப்பவும் எரியும் அப்படின்னு தெரியுது. பல முறை செய்து பாருங்கள், ஏதாவது ஒரு தடவை எரியும் அப்படின்லாம் கிடையாது. அதனுடைய வேலை என்னவோ அது செய்யும். ஆனால் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று இருக்குது, அடங்காத ஒன்று இருக்குது. அது மனித மனம்தான். மீது எல்லாமே ஈஸ்வரனுடைய கட்டளைக்குள்ளே இருக்கிறது. அந்த மனமோ ஆத்மாவை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த ஆத்மாவை பிரதிபலிக்கின்ற அந்த சக்தியுடைய அந்த மனமோ ஆத்மாவின் பேச்சையே கேட்பதில்லை. எப்பொழுது குருவினுடைய உபதேசம் கிடைச்சதோ அன்னையிலிருந்து அது ஆத்மாவாக மாறி அது அனைத்துக்கும் சேதுவாக மாறுகிறது. அதுவரை இந்த உலகத்தில் எல்லாமும் ஆத்மா காப்பாற்றுகிறது. இந்த மனதை மட்டும் காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுது. குருவும் சாஸ்திரம் மட்டும்தான் காப்பாற்றுகிறது. ஆத்மாவுக்குள்ளேயே அந்த மனம் இருந்தும் ஆத்மாவாலே பிரகாசிக்கப்பட்டும் கூட சத்தாஸ்பூர்த்தியாக ஆத்மா இருந்தும் கூட அந்த மனித மனம் கட்டுக்கடங்காமல் மீதி எல்லாமே இயற்கையில் இருக்கக்கூடிய மழை, காற்று, மேகம், நிலவு எல்லாமே ஆத்மாவால் கொஞ்சம் கூட இரவும் ராத்திரி எப்படி பிசகாமல் இருக்கிறதோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மனம் மட்டும் என்ன செய்யும்னு அவனுக்கே தெரியாது. தன் மனமும் என்ன அடுத்து செய்யும், எப்பொழுது பயப்படும், எப்போ சந்தோஷமாக இருக்கும் தெரியாமலே அவன் குழம்புகின்றான். அதற்கு என்ன காரணம்? அதனுடைய தன்மை ஆத்மாவின் சேதுக்கு உட்படவில்லை. தன்னை ஆத்மா போல் தானும் தன் அரணாக இருக்கிறேன் என்று தன்னை தப்பாக நினச்சிக்கிறான். நான் என்ற அகந்தையோடு இருக்கிறது. அதனால் தன்னுடைய உருவத்தை தானே சமைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறது. அந்த சமயத்தில் குரு சொன்னு, நீ மாற்றிக்கலாம் வேண்டாம், உருமாறம் வேண்டாம், உன்னுடைய தன்மையே ஆத்மா, நீயே சேது என்று தெரிந்த பிறகு அவனை எந்த பாபமும் தீண்டுவதில்லை, எந்த துன்பமும் தீண்டுவதில்லை. இந்த ஆத்மாவுக்கு எப்படிப்பட்டது? இந்த சேதுன்னு சொன்னது இரவும் பகலும் கூட பயந்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும் மீதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு ந ஜரா, மூப்பு என்பதே கிடையாது, வயதாகம்ன்றது கிடையாது. ஆத்மா எப்பொழுதும் இளமையுடையது. ந மிருத்யூர், அதுக்கு அழிவும் இல்லை. ஆத்மான்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த உலகத்தை நாம் தடங்குகிற சேது அதுதான் அழியாது நினச்சக்கூடாது. நான் என்கின்ற உன்னுடைய உணர்வு தான், இந்த மனதிற்கு பிரகாசம் தருகின்ற அந்த ஜோதி தான். அதற்கு அழிவதில்லை, மரணம் இல்லை, மூப்பு என்பதும் இல்லை. ந சோகோ, அதற்கு சோகம் என்பதே இல்லை. ந சுக்ருதம், சுக்ருதம்னா புண்ணியம் செய்வது. துஷ்கிருதம் என்றால் பாவம், அது சுக்ருதமும் இல்லை. ந துஷ்கிருதம் ச, அதற்கு துஷ்கிருதம் பாபமும் இல்லை, புண்ணியம் இல்லை. என்ன அர்த்தம்? மூப்பு மரணம் இருக்குதுன்னா சரீரம் இருக்குதுன்னு அர்த்தம். உடம்பு இருந்ததுன்னா அதுக்கு வயோதிகம் வரும். குழந்தைன்னு பிறந்துடுச்சுன்னா அது இளைஞனாகியே தீரணும். இளைஞனானவன் முதியனாகவே தீரணும். முதியவனுக்கு கடைசியில் மரணமும் தீரணும். அதனால் ஆத்மாவுக்கு சரீரம் என்பதே இல்லை. இந்த பிரபஞ்சமே அதற்கு இல்லை. அது பிரபஞ்சத்தை சேதுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட அது பிரபஞ்சம் அல்ல. அதற்கு சோகம் இல்லை, காரணம் அது சரீரம் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் என்ற மனமும் அதற்கு இல்லை. அது பாபமும் செய்வதில்லை, புண்ணியமும் செய்வதில்லை. ஏனென்றால் அது கர்த்தாவே இல்லை, எதையும் செய்பவனும் இல்லை, எதற்கும் காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. சர்வே பாப்மனோ நிவர்த்தந்தே, அனைத்து பாபங்களும் அதனும் சென்றாலும் திரும்பி வந்துடுகின்றன. அது பக்கத்திலே, ஆத்மாவின் பக்கத்திலேயே மனம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்க பொருளெல்லாம் ஆத்மாவை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். ஒரு அணுவோ ஒரு கல்லோ ஆத்மாவுக்கும் அதற்கும் இடையே நிறைய பஞ்சபூதங்கள் இருக்கிறான். பஞ்சபூதங்கள் கலப்பாய் மாறி மாறி பிறகு அது கல்லாக மாறிடுச்சு. ஆனால் ஆத்மாவுக்கு மிக நெருக்கமாக அதிக கலக்கம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிற ஒரு பொருள் எதுன்றதுனா இந்த அந்தக்கரணங்கிற மனம்தான். மீதி எல்லாமே சூக்ஷ்ம பஞ்சபூதங்களெல்லாம்
பஞ்சீகரணம் செய்யப்பட்டு பௌதிகமானவை. தூல ஆகாயம், தூல காற்று, தூல வாயு, தூல அக்னி, தூல நிலம், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து கலந்து வரும்பொழுது பார்த்தா தாவரங்கள், உடம்புகள் இதெல்லாம் வருது. அந்த பொருளை நாம் கலந்து இரும்போட வேறு ஒரு பொருளை கலந்து நம்ம இன்னொரு உலோகம் உண்டாக்குறோம். செம்போட பித்தளை வெள்ளியை சேர்த்து ஈயத்தை சேர்த்து நம்ம பித்தளை உண்டாக்குறோம். 5 பொருளை சேர்த்து வெண்கலத்தை உண்டாக்குகிறோம். இன்னும் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம செயற்கையில் நிறைய கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. புது புது உலோகங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், வீடு கட்டுவதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் செங்கல், மண், சுண்ணாம்புக்காரை, இன்றைக்கி சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கான்க்ரீட்டு, இப்போ இருக்கிற செங்கலெல்லாம் புது புதுசான செங்கலெல்லாம் வந்துடுறத பார்க்குறோம். மனிதர்கள் என்னென்னோ கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் ஆத்மாவிலிருந்து உண்டான, ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட பொருளிலிருந்து வெளிப்பட்ட, அந்த பொருளிலிருந்து வெளிப்பட்ட, அதிலிருந்து வெளிப்பட்ட பொருளை ஆகிட்டு வந்துருக்குது. அப்போது ஆத்மாவுக்கு தொலை தூரத்தில் இருக்கிறது போல தெரியுது. ஆத்மாவிலிருந்து உண்டாகி வேறு எதுவும் ஆகாமல் இருக்கிற தன்மாத்திரா என்று சொல்லக்கூடிய தூய்மையான பஞ்சபூதங்களால் ஆகப்பட்ட இந்த அந்தக்கரணம் ஆத்மாவுக்கு மிக நெருக்கம். இருந்தாலும் ஆத்மா அந்த நெருங்கிய மனதோடு கூட சொந்தம் கொண்டாடுவதில்லை, கலந்து கொள்வதும் இல்லை. அதனால் பாவம் அங்கே இருந்தாலும் அது மோதி திரும்பி வந்துவிடுகிறது. மனம்தான் பாவம் செய்கிறது, வேறு எந்த பொருளும் செய்வதில்லை. அந்த மனம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லது புண்ணியம் செய்தாலும் அது ஆத்மாவை அண்டுவதில்லை. அருகிலே இருந்தாலும் கூட அதை தீண்டுவதும் இல்லை. அதனால் அது அபகத பாப்மா. அபகதம் என்றால் பாவங்களால் தீண்டப்படாதது. ஏஷ பிரம்மலோக, இந்த ஆத்மாதான் பிரம்மலோகம். பிரம்மலோகம்னு எங்கேயோ எல்லாம் போக வேண்டாம். இந்த ஆத்மாதான் பிரம்மலோகம். அது பாபமற்றது, அது சேது, அபகத பாப்மா என்று இந்த ஆத்மாவிற்கு பெயர் தரப்படுகிறது. பிரம்மத்திற்கு தரப்படும் பெயர் சேது, அபகத பாப்மா. சேது என்பதை பிரம்மமாகவும் அபகத பாத்மா என்பதை ஆத்மாவாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஏன் 2 பேர் வைக்கிறோம்னா, சேது என்பது அனைத்து பிரபஞ்சத்திற்கும், ஆத்மா என்று சொல்லும்போது அத்தியாத்மம் ஒருவனுடைய உள்ளுரை ஆத்மாவாக, பிரத்யேக ஆத்மாவாக தனக்குள் இருப்பதாக தான் பார்க்குறான். இப்படி நம்ம தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆத்மானோடனே தனக்குள் இருப்பதை தான் பார்க்குறான். பிரம்மம் சொன்னோடனே வெளியே பார்க்குறான். அதனால் 2 இதுக்கும் ஒன்றுன்னு சொல்வதற்கு அந்த பிரம்மம் சேது என்று நீ புரிந்து கொள். உன்னிடம் இருக்கின்ற அந்த ஆத்மா, உனது என்று சொல்கின்ற ஆத்மாவை அபகத பாத்மா என்று புரிந்து கொள்னு பார்க்குறோம். இது மத்தியம அதிகாரிகிட்டனால உனது ஆத்மா, அந்த பிரம்மம்லாம் சொல்கிறோம். உத்தம அதிகாரின்னா நீதான், நீ பாபமற்றவன், அபகத பாப்மா அப்படின்னு ஒன்றையே காட்டும். இது மத்தியம அதிகாரிக்கு சொல்லப்படுவது. இந்த ஆத்மா துன்பம் மேறாமல் அசம்போதாய உலகங்களை பிரம்மம் காக்குகிறது. சேது என்றால் தடுப்பணை, வித்ருதி என்றும் பெயர், இதை கரை என்றும் சொல்வார்கள். இந்த சேது இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லாமல் இருக்குது. அதனால் சேதுன்னு பேர் வச்சிருக்கிறான். ஆத்மாவை அறிந்தவன் பயத்திலிருந்து விடுபடுகிறான், கவலையிலிருந்து விடுபடுகிறான் என்பதுதான் நாரதருடைய கேள்வி. இப்போ நமக்கு பயம் தராமல் இருக்கிறது எது? அந்த காலத்து மக்களுக்கெல்லாம் ராத்திரி தூங்கும்போது ஏரி உடஞ்சிடுவோம், இவ்வளோ மழை பெய்யுது, கரை உடஞ்சி போச்சுன்னா கிராமம்லாம் வெள்ளத்தில் நிரம்பிடுமே அப்படின்னு ராத்திரி காவலுக்கெல்லாம் ஓடுவாங்க. உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்படி தானே ஒரு முறை இந்த காவேரி வெள்ளம் வைகை வெள்ளம் பெருத்திருக்கும்போது சிவபெருமானும் தடுப்பணையை கட்டினார். ஒவ்வொருத்தரும் கிராமத்துலேருந்து கட்டுங்கன்னு சொல்லும் பொழுது சிவபெருமானம் நானும் கட்டி கொடுக்குறேன்னு ஒரு வேலையாளை பிட்டுக்கு மண் சுமந்த கதையை பார்க்குறோம். இப்போ மனிதர்கள் எல்லாமே இந்த கரையை மிகவும் பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறாங்க. கடலுக்கு ஒரு கரை வேணும். சில இடத்துல கரைகளெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சில இடங்களில் ஏரிகளுக்கு, குளங்களுக்கெல்லாம் கரை வச்சுருக்கிறாங்க. அந்த கரையினுடைய உயரம் அதிகமானால்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்று மக்கள் நினைக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு சேதுன்னு பேர் கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆத்மாவை அடைந்தவன் பயத்தை விடுகிறான், அவன் அபயத்தில் இருக்கிறான், அங்கே சோகம் இல்லாமல் இருக்கிறான். மனிதனுக்கு இருக்கின்ற 2 மிகப்பெரிய நோய் பயமும் கவலையும். கடந்த கால நிகழ்வுகளெல்லாம் அவனுக்கு கவலை தருகிறது, எதிர்காலத்தில் வரப்போவதெல்லாம் பயத்தை தருகிறது. எதிர்காலம் பயமாகவும் கடந்த காலம் கவலையாகவும் அவனுக்கு இருப்பதனால் இந்த 2லிருந்தும் காப்பாற்றுகின்றது ஒரே ஒரு புகலிடம், அவனுடைய ஆத்மாவை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒரு வினைப்பயன் இன்னொருவரு கூட தகராமல் போகாதனால தடுப்பவர் சேது என்று தயானந்த சரஸ்வதி இதுக்கு விளக்கம் தருகிறார். அவர் பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்த கர்மங்கள் எல்லாம் நல்லனவும் தீயனவும் இருக்கும். புண்ணியமும் அவனுடைய கணக்கில் இருக்கிறது,
பாவங்களும் அவன் கணக்கில் இருக்கிறது. இதை அவன் அனுபவித்தாக வேண்டும். இந்த பிறவியில் அதை அனுபவிக்க முடியாது. ஏன் முடியாது? அவன் ஏற்கனவே சென்ற பிறவியில் செய்த பாவ புண்ணியத்தை இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதுக்கே நேரம் பத்தலை. அவன் கொடுப்ப வாழ்நாள் 80 வருஷம். அதுக்குள்ளே கடந்த பிறவி அனுபவத்திற்கு தான் நேரம் இருக்கிறது தவிர இவன் இந்த பிறவியில் ஈட்டியதை இப்போது அனுபவிக்க முடியாது. அதை பேங்க்கில் தான் போட்டு வைக்கணும். அந்த மறுபடியும் அடுத்த பிறவி வரும்பொழுது அவனுக்கே அவன் கர்மங்கள் வந்து சேருகிறது. யாருக்காவது தப்பி தவறி தப்பு கணக்கு போட்டு ஐயோ தெரியாமல் அவனுடைய பாவத்தை உனக்கு போட்டுட்டேன், அவனுடைய புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு என்றைக்குமே நடந்ததில்லை. அவனுடைய பாவம் அவனுக்கே செல்வதும் அவனுடைய புண்ணியம் அவனையே அனுபவிக்க வைப்பதும் வேறு யாருக்கும் சென்று விடாமல் பார்க்கின்ற ஒரு கரையாக இந்த ஆத்மா இருக்கிறது என்று தயானந்த சரஸ்வதி விளக்குகிறார். இந்த அபகத பாப்மா என்பது ஜரா மிருத்யு சோகம் பாப புண்ணியங்கள் ஆத்மாவை தாக்குவதில்லை என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். எல்லா பாபங்களும் இதன் மீது பட்டு தெரித்து ஓடிவிடுகின்றன. சர்வே பாப்மானம் நிவர்த்தந்தே என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். மனம் மிக அருகில் இருந்தாலும் அந்த அருகாமை அதை தீண்டுவதில்லை. சில பேர் சொல்லலாம், நான் பக்கத்தில் போயிட்டேன் அதனால் அழுக்கு ஒழிஞ்சிட்டு சார். நீங்கள்லாம் தூரத்தில் இருந்தீங்க, நான் பக்கத்தில் இருந்தாலும் என்ன அதை விட்டுட்டு சொல்கிறோம். ஆத்மாவின் மிக பக்கத்திலேயே இந்த அகங்காரம் என்று சொல்லக்கூடிய மனம் இருந்தாலும் மனதில் இருக்கின்ற பாபங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு செல்வதே கிடையாது. 2வது மந்திரம் தஸ்மாத்வா, எனவே ஏதம் சேதும், இந்த சேதுவாக இந்த அணையை நீ அடைந்து விடு. தீர்த்துவா, அடைந்து விடு. தீர்த்துவானா அடையுது. தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா? அங்கே போனால் என்ன நடக்கும்? உன்னுடைய பாபமெல்லாம் தீர்ந்துடும். அதனால தான் தீர்த்தத்தில் போய் குடிக்கிறாங்க. கங்கையில் போனால் பாபம் போயிடும். அது தீர்த்து விடும்னு அர்த்தம். தீர்த்தல்னா அடைந்து விடுதல், தீர்த்து விடுதல். இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டியதில்லைன்னு சில பேர் அவன் தீர்த்து கட்டிட்டான் அப்படிங்கிறாங்க. தீர்த்தல் என்றாலே முடிவுக்கு வருதல், அழித்து விடுதல், அடைந்து விடுதல் என்று அர்த்தம் இருக்கிறது. அதில் தீர்த்தங்கரர் என்றெல்லாம் கூட இந்த ஜெயின மதத்து துறவிகளுக்கு பெயர். இந்த வித்யாரண்யர்ன்றவங்கள வித்யாரண்ய தீர்த்தர் என்று பேர் வச்சுக்குவாங்க. சரஸ்வதி என்று சில பேர் வச்சுக்கிறாங்க. இப்படி இந்த குரு பரம்பரையில் வருபவர்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் சரஸ்வதி என்ற பெயர், ஆனந்தா என்ற பெயரை தன் பின்னாடி வைத்துக் கொள்வார்கள். தீர்த்தர் என்பதும் கூட உண்டு. இந்த தீர்த்த என்பது அடைதல், நசிந்து போதல், முடிவடைதல், தீர்ந்து போதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு எல்லா விதமான துன்பங்களும் தீர்ந்து விடுகின்ற இடமாக இந்த ஆத்மா இருக்கிறது. அது அவன் பக்கத்திலே இருக்குது, அவனுடைய சொரூபமாக இருக்கிறது. எல்லா பாவங்களையும் எல்லா துன்பங்களையும் தீர்க்கின்ற ஆத்மா உன்னிடம் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் எங்கெல்லாம் ஓடுற? ஏன் அவனுடைய சட்டத்தை தேடிக்கொண்டு லாயர்கிட்ட போகிற, பாதுகாப்பு தேடிக்கொண்டு போலீஸ்கிட்ட போகிற, பணத்தை தேடிக்கொண்டு உறவினர்கிட்ட போய் கையேந்திட்டு இருக்கிற, பொருளை தேடி போகிற? உனக்கு வேண்டியது பாதுகாப்பு, அபயம். உனக்கு வேண்டியது அசோகம். ரெண்டுமே நீ தான். உனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் திரும்பி பார்த்தா போதும். திரும்பி உள்ளே ஒரே ஒரு செகண்டு திரும்பி பார்த்தா போதும். நீதான் அபயம், நீதான் அசோகம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதுதான் தீர்த்தம். அங்கே குளித்து விடு. அந்த தீர்த்தத்தில் குளித்து விடு, மூழ்கி விடு. அந்த தீர்த்தத்தில் குளித்தவன் குருடன் அல்லன். காயப்பட்டவன் அல்ல, நலமடைகிறான். துன்பப்படுபவன் துன்பமற்றவன் ஆகிறான் என்று நமக்கு தெரிந்த மாதிரி சொல்லுது. அந்தகன்னு, அந்த என்றால் குருடன், அந்தக சன்னு அனந்தோ. இந்த அனந்தம்ங்கிறது அளவற்றதில்லை. குருடன் அல்ல என்ற வேறொரு அர்த்தம். அனந்த அந்த இடத்துல வருது. அந்தக சன்னு அனந்தோ. குருடன் அல்ல, பார்வையுடன் ஆகிறான். வித்த சன்னு அவித்தோ பவதி. வித்த என்றால் அடிபட்டவன், காயத்தை நீங்கினவன். எல்லா துன்பமும் அங்கே போயிடுறா. நீ எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கிறியே, கொஞ்சம் உள்ள ஆத்மாவை பாரு. ஆத்மாவை பார்த்து அது நான் என்று இந்த மனம் தெரிந்து கொள்ளட்டும். உலகத்தையே பார்த்து கொண்டிருந்த மனம் ஒரே ஒரு நிமிஷம் திரும்பி தன்னுடைய வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். தான் அறிவுடையவனாக இருக்கிறேனே, நானே இல்லை செய்து கொள்வேன் என்று மனம் கொக்கரிக்குது. அதனால் அது அகங்காரப்படுது. நானே செய்வேன், நானே அறிவேன். இந்த குழந்தைகள்லாம் சில சமயத்தை கொடுத்தோம்னா நானே செய்வேன். அந்த குழந்தை பொம்மை அந்த உடைக்க பார்க்குது. அந்த காரில் ஒரு முக்கியமான ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணால் அது போகும். ஆனால் அதை பிடிச்சி இழுக்குது, தப்பான டைரக்ஷனில் தள்ளுது. வாங்கி கொடுத்தவங்களுக்கு பதைக்குது மனசு. ஐயோ
₹2000 கொடுத்து வாங்கின பொம்மையை உடைக்குதேன்னு. கொடு பாப்பா, அப்படி இல்லை பாப்பா இப்படி செய்யணும்னு கேட்கவே கேட்காது. நானே செய்வேன். அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நானே என்னை காப்பாற்றுவேன், ஆளை விடுங்க அப்படின்றான். அப்படிப்பட்டவன் ஒரே ஒரு செகண்ட் தான் இந்த அகங்காரம் என்கின்ற நான் செய்கிறேன் என்ற உணர்வு இந்த மனசுக்கு ஏன் உண்டாகுதுன்னா, அது அறிவுடையவன், செயலுடையவன், ஞான விவகாரமும் கர்ம விவகாரம் உடையக்கூடிய ஒருவனாக இருப்பதனால நான் செய்பவன், நான் அனுபவிப்பேன்னு சொல்லுது. இந்த கர்ம விவகாரம் ஞான விவகாரத்துக்கு வேண்டிய ஞானமும் கர்மத்துக்கும் பொதுவாக இருக்கின்ற அந்த பிரகாசம், அந்த சைதன்யம், அறிவுணர்வு எங்கிருந்து வந்ததுன்னு அதுக்கு தெரியல. தன்கிட்டேருந்து உண்டாகுதுன்னு நினச்சிக்கிட்டு அதை திரும்பி பார்த்தா தெரியுது, ஓ இவர் இல்லை நமக்கு கொடுத்துட்ருக்கிறாரு, இவருடைய அறிவு தானே நான், சொந்த அறிவில் செய்த மாதிரி இருக்குது, நான் இன்னும் இரவல் அறிவில் பண்ணிகிட்ருக்கிறேனே அப்படின்னு தெரியுது. சரி, உண்மையை தெரிந்து கொள்ள ஒருவன் உள்ளே சென்றாக வேண்டும். அதுதான் நிவர்த்தி மார்க்கம் என்று சொல்கிறார்கள். அதை உள்ளே சென்றவனுக்கு அவன் உலகத்தில் குருடனாக இருந்தாலும் அவன் குருடன் அல்லன். உலகத்தின் பார்வையிலே சரீரத்தில் காயப்பட்டவனாக இருந்தும் நலிவடைந்தவனாக இருந்தாலும் அவன் அணிவறிந்தவன் அல்ல. அவன் துன்பப்படுவன் என்று உலகம் சொன்னாலும் அவன் துன்பப்படுபவன் அல்ல. தஸ்மாத்வா ஏதம் சேதும் தீர்த்துவாபி. இந்த சேதுவை எனவே அடைந்து விட்டால், தீர்த்துவானா அடைதல், சேதும் தீர்த்துவாபி சேர்ந்து விட்டால், நக்தமபி இரவு, நக்தம்னா இரவு, நக்டர்னல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நிறைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சமஸ்கிருதம் தான். நக்தம் என்றால் நக்டர்னல் இரவு. அந்த கும்மிருட்டு இரவும் கூட அகரேவா அபி நிஷ்பத்தியதே, அது பகலாகிவிடும். நக்தமபி அகரேவா அபி நிஷ்பத்தியதே. அகர்னா பகல், இருட்டும் கூட பகலாயிடுமா அவனுக்கு. அது எப்படி லைட் போடாமல் அதுக்கு லைட் வந்துடுமானா, அவன் அனைத்தும் அறியாதவனாக இருந்தான். எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டு அந்த ஞான பிரகாசமும் அந்த எல்லா இருளும் விலகி போய் அவன் ஞானத்தில் பிரகாசிக்கிறான் என்பதைத்தான் சொல்லுது. அவனுக்கு இருட்டெல்லாம் பகலாகிவிடும். அந்த ஞானத்தில் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, தமசோமா ஜோதிர்கமயி. அந்த தமஸ் என்ற இருட்டில் வாழ்கிறான். சில பேருக்கு துன்பப்படுறார்கள். பாரதியார் கஷ்டப்படுறாரு. இப்படி துன்பப்படுறாங்களே, இது காரணம் என்னன்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்களே, அடிமையாக இருக்கிறாங்களே. ஏன் இவன் அடிமையாக இருக்கிற ராஜாவாச்சே, ஏன் எனக்கு அநியாயமாக இருக்குது, இவ்வளோ முட்டாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாரதியார் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. இந்த நிலைகட்ட மனிதரின் நிலைத்து விட்டால், இந்த நிலைகட்டு போன மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, ஏன் இந்த இருட்டு அவனுக்கு இருக்குது, எப்போ விடுபட போகிறான், அந்த வெளிச்சம் ரொம்ப பக்கத்தில் இருக்குதே, அந்த சுவிட்சு கை தொட்டுற இடத்துல இருக்குதே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். அது மாதிரி அவனுக்கு இருட்டு இருட்டுன்னு சபிச்சிட்டு இருந்தவெல்லாம் அங்கே பகல் இருக்கிறதை பார்க்குறான். எப்பொழுதும் பகலிலேயே இருக்கிறான். இரவும் பகலும் அற்ற ஒரு ஜோதியில் இருக்கிறான். எப்போதும் இந்த பரமேஸ்வரன் என்றும் பிரகாச முடியதன்றோ. ஏனென்றால் அந்த ஆத்மா எப்பொழுதும் இரவு பகல் இல்லாமல் ஒளிர்ந்து கொண்டிருப்பதே, அது துன்பம் என்பதும் இல்லாமல் அது ஆனந்தத்தில் இருக்கிறதே, பாப புண்ணியம் இல்லாமல் அது செயல்படாமல் இருக்கிறதே என்று ஒருவன் இது வியந்து சொல்லுது. பிபாதோகி ஏவ ஏஷ பிரம்மலோக. அப்படியெல்லாம் பாத அப்படின்னா ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம். பிபாத, பா என்றால் வெளிச்சம். இது சுய வெளிச்சமுடையக்கூடிய ஒரு பிரகாசமானதல்லவா இந்த பிரம்மலோகம். இந்த ஆத்மாவு ஞானத்தை பிரம்மலோகம்னு அது கற்பனையில் சொல்லுது. அடுத்ததாக நாம் பிரம்மச்சரிய சாதனம் அறிமுகம் வரும். பிரம்மச்சரியத்தை பற்றி கொஞ்சம் நீண்ட உரை இருக்கும், அதையும் பார்த்துடலாம். இந்த அதிகாரத்திலேயே தொடர்ந்து செல்கிறோம். தத்ய ஏவ ஏதம் பிரம்மலோகம் பிரம்மச்சரியேன அனுவிந்தந்தி அப்படிங்கிறார். இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க, இந்த ஆத்மா ஆத்மா அபகத பாப்மாங்கிறீங்க, சேதுங்கிறீங்க, அது எங்கே இருக்குது சொல்லுங்கள், அதை அடைஞ்சு தான் எனக்கு எல்லாமே தீர்த்துவா சர்வ பாபம் அப்படின்லாம் சொன்னீங்களே, எங்கே இருக்கிறது? அங்கே குருடன் இல்லைங்கிறீங்க, அங்கே நோயாளி இல்லைங்கிறீங்க, அங்கே கவலையற்றவன் இருக்குதுங்கிறீங்களே அப்படிங்கிறார். உனக்கு கிடைக்கும், உனக்கு அது தேவையான ஒரு சாதனம் பிரம்மச்சரியம் என்று சொல்லு. குருவிடம் சென்று கல்வி பயிர்வது தான், வேறு வழி இல்லை. பிரம்மச்சரியங்கிறது கல்யாணம் பண்ணிக்காமல் ஆண் பெண் உறவு இல்லாமல் இருக்கிறது இல்லை, அதுவும் இருக்கிறது.
ஆனால் அதுதான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறார். அவருங்க பிரம்மச்சாரிங்க என்ன கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. பிரம்மச்சாரின்னா பிரம்ம ஆச்சரதி, பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக கல்வி பயில்பவனுக்கு பேர் பிரம்மச்சாரி. இந்த பிரம்மலோகம் பிரம்மச்சரியன அணிவிந்தந்தி, பிரம்மச்சாரியாத்தல் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நீ தவம் செய்து பெற முடியாது, யஜ்ஞம் செய்து பெற முடியாது, தானம் செய்து பெற முடியாது, தியானம் செய்தும் பெற முடியாது. இப்போ நீ எப்படி சார் இது? ஸ்கூலுக்கு போ, ஆத்ம வித்யாலயம் போய் குருவுடன் கற்றுக்கொள். இதுக்கு தான் ஆத்ம வித்யாலயங்கிறது. எங்கெல்லாம் ஆத்மாவை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு ஆத்ம பள்ளிக்கூடம், அங்கே மாணவனாக சென்று சேர். இதுதான் பிரம்மச்சரியன அனுவிந்தந்தி. இவர் இந்த பிரம்மச்சரியத்தால், அதுதான் இந்த 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 கண்டம் பிரம்மச்சரியத்தை பற்றி அழகாக சொல்ல போகுது. தேவம் தேஷா ஏவம் ஏஷ பிரம்மலோகஸ்தே, அவர்களுக்கு மட்டுமே இந்த பிரம்மலோகம் உரியதாகும். தேஷாம் ஏவ, தேஷாம்னா அவர்களுக்கு மட்டுமே, ஏஷ இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த பிரம்மலோகம் அஸ்தே அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி, அந்த ஆத்மாவை அவன் தெரிந்து கொண்டால், பிரம்மம் நான் என்று அவன் தெரிந்து கொண்டால், அவன் எல்லா உலகங்களும் விருப்பப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்கிறான். எல்லா உலகம் என்றால் என்ன? அப்போ இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே அவன் 7 உலகத்தை வாழ்வானான, 7 உலகத்தில் என்னெல்லாம் கிடைக்குமோ அவன் இங்கே அனுபவிப்பான்னு அர்த்தம். அதனால் எல்லா உலகமும்னா அனுபவங்களும், எல்லா அனுபவங்களும் அவனுக்கு கிடைத்தது போல் அவன் திருப்தியில் வாழ்கிறான் என்று இந்த கண்டம் 4 நிறைவுபடுகிறது. நாம் அடுத்த கண்டத்தை இடைவெளிக்கு பிறகு